ஹை ஆல் இன்னைக்கு மத்தியானம் லஞ்சு பச்சை சாதம் கொஞ்சம் வச்சுருக்கேன், புழுங்கல் சாதம் அப்புறம் வைப்பேன். மைசூர் ரசம், புதினா துவையல், அப்புறம் வெண்டைக்காய் கறி. மைசூர் ரசத்துக்கு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சோண்டு வரணும். புளி தண்ணியில் உப்பு கொஞ்சம் மைசூர் ரசம் பொடி போட்டு ஒரு தக்காளி போட்டு கொதிக்க வச்சிடணும். 2 கரண்டி வேக வச்ச துவரம் பருப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் மைசூர் ரசப்பொடியும் கொத்தமல்லி கருவேப்பிலை பெருங்காயம் போட்டு கடுகு தாளிச்சு போட்டேன். ரெடியான சூப்பராக இருக்கும். மைசூர் ரசப்பொடி இப்போ நான் ஒன்று ரெசிபி போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். அந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரசம் ஒரு மாதம் கூட வச்சுக்கலாம், வறுத்து பொடி பண்ணி வச்சதுனால. கொப்பரையே போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். துவையலுக்கு புதினா துவையலுக்கு எண்ணெயில் உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா 2, பெருங்காயம், உப்பு போட்டு வதக்கிடணும். அப்புறம் தேங்காய் அந்த சூட்லேயே வதக்கிட்டு புதினாவை தனியாக வதக்கிட்டு அப்புறம் பருப்பு தேங்காய் அரைச்சிட்டு அப்புறம் புதினாவை போட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வெல்லம் போட்டுட்டு அரைச்சிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளித்து போட்டு வெண்டைக்காய் போட்டு உப்புக்கு கறிப்பொடி போட்டு பெருங்காயம், கருவேப்பிலை